இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த தினமதிலும் கூட நம்ம ஒரு ஆண்டவருடைய ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர்ல 1வது அதிகாரம் 27வது வசனத்துல, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கணும். அப்போ அற்புதமாக எண்ணப்பட்டவர்களை தேவன் அற்புதமான ஒரு தேவ திட்டத்திற்கு தெரிந்து கொண்டார் என்று நம்ம பார்க்குறோம். யோசுவா புஸ்தகத்தில் கூட பார்த்தீங்கன்னா 2வது அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ராகாப்பை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அற்புதமாக எண்ணப்பட்டவள் ராகாப்பு, ஒதுக்கப்பட்டவள், அருவறுக்கப்பட்டவள், ஊருக்கு வெளிப்புறமாக அலங்கத்தில் அவள் வீடு இருக்கிறதாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவள் தான் ராகாப். அப்போ அவள் தேவன் செய்த கிரியைகளை, அதிசயங்களை விசுவாசித்து அவள் சொல்லும் போது தேவன் அவளை தேவ திட்டத்திற்கு எடுத்து பயன்படுத்துகிறார். அவள் மூலமாக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு காரணமா அவளை தேவன் பயன்படுத்துகிறார். தேவனை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவள் தேவன் செய்த கிரியைகளை நினைவு கூர்ந்து பேசுகிறார். தேவ திட்டத்தை அறிந்து அவள் ஒரு தேவ திட்டத்தை அறிந்து செயல்படுகிறதாக நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நாம கூட எத்தனையோ தேவ திட்டத்தை அறிந்து நாம செயல்படுகிறோமா? ஆண்டவர் செய்த கிரியைகளை, அதிசயங்களை நாம் நினைவு கூர்ந்து நம்ம பேசுறோமா? இன்றைக்கு நம்ம ஒதுக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, அருவறுக்கப்பட்டு நம்ம ஒரு நிலைமையில இருக்கிறோமா? ராகாப்பை போல தேவ திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து, ராகாப்பை போல நம்ம அவர் செய்த கிரியைகளை நம்ம அதிசயமா நம்ம விவரித்து நம்ம பேசுவோமானால், ஆண்டவரை நம்ம விசுவாசிப்போமானால், ஆண்டவர் ராகாப்பை எடுத்து எப்படி பயன்படுத்தினாரோ தேவ திட்டத்திற்கு, நம்மையும் அவர் தேவ திட்டத்திற்கு பயன்படுத்த ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென்.